அகராதி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலில் நடந்து கொண்டிருக்கும் தற்போதைய செயல்பாடுகள் என்னன்றதை பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ரீஓபன் பண்ணி 3 days ஆகுது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது புத்தக பை. அந்த பேக்ல பாத்தீங்கன்னா தற்போது முதலமைச்சராக இருக்கும் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய புகைப்படம் அச்சடிக்கப்படவில்லை. இதுவே மாற்றத்திற்கான ஒரு அரசியல். விளம்பரம் காணாத எங்கள் தலைவர் அப்படி இப்படின்னு ஒரு சிலர் தற்குறிகள் இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு செயல்பட்டு வராங்க. இது போன்று தற்குறித்தனமான செயல்பாடுல ஈடுபடுறதால தான் ஒட்டுமொத்த டிவிகேவையும் தற்குறி 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 தற்குறின்னு சொல்றாங்க. மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்த மாதிரி இது விஜயே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அச்சடிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு கொடுத்த ஒரு பேகா இருந்தா அதுல கலைஞர் உரைன்னு ஒண்ணு இருக்கு. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேற எதுவும் இல்லை என்று. கலைஞர் யாரு? எதிர்கட்சி தலைவரோட அப்பா, முன்னாள் முதலமைச்சர். அப்படின்னு இருக்கும்போது சிஎம் விஜய் சார் எப்படி கலைஞர் உரைன்னு சொல்லி அந்த வாசகத்தை அச்சடிக்கப்பட்டு இருப்பாரு? இதை சிந்தித்து இருந்தாலே இது போன்ற தற்குறித்தனமான செயல்பாடுகளை ட்ரெண்ட் பண்ண மாட்டாங்க. இதனாலதான் கொஞ்சமாச்சும் அதுல உண்மைத்தன்மை இருக்கா என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சி செயல்படுங்கன்றது சொல்றது. இது போன்று உண்மைத்தன்மை இல்லாத ஒரு சில விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனா இதற்கான விமர்சனமும் இதற்கான கேலியும் கிண்டலும் யார உள்ளாக்கும்? தளபதி விஜய தான். ஸோ தயவு செய்து கேட்டுக்கிறேன், இது போன்று எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாம தற்குறித்தனமா செயல்படாதீங்க. ரெண்டாவது, கோயம்புத்தூர் மாவட்டத்துல அண்ணா நகர்ன்ற ஒரு கிராமத்துல கடந்த 15 வருஷமா பேருந்து வசதியே இல்லாம மக்கள் வாழ்ந்து வந்துன்னு இருக்காங்க. ஏன் அந்த ஊருக்கு பேருந்து வசதி இல்லை? அங்க ஆண்டு கொண்டு இருக்கிற ஆதிக்க சாதியினர், அதாவது ஆண்ட சாதி பேண்ட சாதி, அவங்களால தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்குது பேருந்து. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, கடந்த 15 வருஷமா. ஏன்னா பேருந்து வசதின்றது ஒரு ஊருக்கு எவ்வளவு முக்கியன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பேருந்து வசதி இல்லாம பேருந்துக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டமும் சண்டைகளும் நடந்திருக்கு. என்னுடைய ஊர்கள்ல 2 உயிர்களே போயிருக்கு.